அதெல்லாம் ஒட்டுமில்ல உரம்லன்னு யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சிபிசி வந்து ஒன்றிய அரசு. அதாவது நீங்கள் வந்து மாநில அரசு கல்விக் கொள்கையில் வந்து நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்த போகிறோம், நீங்கள் பர்மிஷன் கேட்ட உடனே அதை அவங்க ரெட்டிங்கில் அடிச்சுட்டு நீ வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ஸ்கூல் நடத்துன்னு பர்மிஷன் கொடுத்தாங்க. 2 மொழி வச்சிருக்கான். சான்ஸ்கிரிட் இருக்கு, ஹிந்தி இருக்கு. சரி, என்னதான் சொல்ல வராருங்க? என்ன கத்திரிக்காய்க்கு கருவாடு சொல்லியிருக்கேன். என்னுடைய பேத்தி சிபிஎஸ் ஸ்கூல்ல படிக்கிறான். அவ அங்க ஹிந்தியும் சான்ஸ்கிரிட். ஒன்றிய அரசு பள்ளிக்கூடம் எதுங்க? கேந்திரா வித்யாலயா, வனவாணி, இந்த மாதிரி ஸ்கூல் தாங்க ஒன்றிய அரசு. மிச்ச பிரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் யாருதுங்க? ஆனால் தமிழை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, விருப்ப பாடமாக வைக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, தமிழை விருப்ப பாடம். தமிழ்நாட்டில் தமிழை விருப்ப பாடமா? சிபிஎஸ்சி போர்டு. இட் இஸ் நாட் கம்பல்சரியா? கம்பல்சரி கிடையாது. பார்த்துங்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பள்ளிக்கூடம் தமிழ் கம்பல்சரின்னு போடணுமா இல்லையா? போட இயலாது. ஒரு தமிழ் மகன் ஆட்சிக்கு வராங்க, ஒரு தமிழ் மகன் ஆட்சிக்கு வரட்டும். இங்கே தமிழில் வந்து இங்கே வந்து கம்பல்சரின்னு வைந்தா ஸ்கூல் வெயி எல்லாம் எடுத்துகிட்டு ஓடுறா. செருப்பு கொண்டு அடிக்கிறதுல என் ஊர்ல படம் எடுக்கிறேன். தமிழ்ல ஊக்குவிப்பதற்காக அந்த தமிழ்ல வந்து படம் ஒரு படத்துடைய சார், அவனுக்கு எப்படி அந்த நினைப்பு வருது? தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்றான், தமிழ்ல பேர் வைக்காம ஏதோ கண்ணாமன்னு பேர் வச்சிருக்க நினைப்பு எப்படி சார் வருது அவனுக்கு? நாங்க நடத்துற ஸ்கூல்னா எதுங்க? நாங்க நடத்துற ஸ்கூல் எந்த ஸ்கூல்? பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே சொல்லிங்களேன். பிரைவேட் ஸ்கூல்ல இப்ப ஏன் எங்க ஸ்கூல்? ஏன் சன்ஷைன்லன்னு சொல்றேன். எது சன்ஷைன்ங்கிறது ஒரு ஸ்கூல் தாங்க இருக்கு. அது என்னங்கிறத நான் வந்து அரசு கேட்டு பதில் சொல்ல. என்ன காரணத்தினால செலவு நீங்க கேட்டு தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவுடைய முன்னோடிகள் ஒருவரான ஐயா காமாட்சி நாயுடு. வணக்கம் சார். வணக்கம். புரட்சி தமிழகம் பழைய பேரவையின் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய வணக்கம். நீங்க நிறைய விஷயங்கள் பேசுறது இருக்கு. முதல்ல மும்மொழி கொள்கை திமுக தொடங்கி வச்சிருக்கு, அல்லது பாஜக தொடங்கி வச்சிருக்குன்னு சொல்லலாம். மும்மொழி கொள்கையில தார் பூசி ஹிந்தி எழுத்தை அழிக்கிறதுக்காக திமுக சில வேலைகளை செஞ்சிருக்காங்க. முதல்ல எல்லாரும் கேட்குற கேள்வினா, தார் பூசுனா ஹிந்தி எழுத்து அழிஞ்சிருமா? ஹிந்தி காரர்கள் திருப்பி இங்கே நடந்துகிட்டு இருக்கு, அவரும் ஹிந்தி திருப்பி போட்டு நீங்க எதிர்க்கிறீங்க, ஒருதலை பட்சமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக பார்க்கிறாங்க. கண்ண ஹிந்தி வார்த்தைகளை வந்து அழிக்கிறதுங்கிறது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ், விளம்பரத்துக்காகத்தான். டைம் பாஸ் இல்லை, ஒரு விளம்பரம் தான், அவ்வளோதான். சரியா? இல்லை, திமுக விளம்பரம் பண்ணுன்னு சொல்றீங்க. திமுக விளம்பரம் பண்ணுது. தொண்டர்களுடைய அவங்களுடைய ஆதங்கத்தை எப்படி தீர்த்துக்க முடியும்? தொண்டர்களுடைய ஆதங்கம் என்னன்னா, அதாவது சார், எதிராளி ஒருத்தர் திட்டணும்னு வச்சுங்களேன், ஒரு தப்பான கருத்து சொல்கிறான், நமக்கு எரிச்சல் வருது, அவர்கிட்ட நம்ம அந்த எதிர்ப்பை தெரிவிக்கணும். இப்படி பக்கத்தில் இன்னும் 3 தடவை காரி துப்பிட்டு என் ஆத்திரம் போயிடுச்சு அப்படின்னா இப்படி சரியா இருக்கும். அதனால தொண்டர்கள் அவங்க வந்து அதை பண்ணுறாங்க. அது ஏற்கனவே வந்து 65 நாங்கள் இதெல்லாம் பண்ணவே தான் நாங்கள்லாம் சிறைக்கு போன ஆளுங்க தான். புரிஞ்சதா? ஆகையினால ஹிந்திக்காக எவ்வளோ பேர் உயிர் நீத்தாங்கங்கிறதெல்லாம் திரு அருகையில் இருக்கக்கூடிய நண்பருக்கு தெரியாது. என்னமோ நாங்கள் வந்து அன்றைக்கு நீங்கள் என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? 65. சரி, நான் சொல்கிறேன் ஒன்று. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திராவிட கழகத்திற்கும் ஒட்டுமில்லை உறவுமில்லை. அதெல்லாம் ஒட்டுமில்ல உரம்லன்னு யாரோ ஒருத்தர் ஏங்க அன்னைக்கு வந்து அவர் வந்து இவருடைய கட்சியில இருந்து அப்பதான் வந்திருக்காரு. யாரோட கட்சியில இருந்து? எங்க 49 கட்சி தொடங்கின காலம். கட்சியை வந்து பேன் பண்ற சூழ்நிலை சிச்சுவேஷன்ஸ் உருவாச்சு. பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டர். திராவிட இல்லைங்க சரியா தானே இருக்கிறீங்க? நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? நான் சொன்னது அண்ணாதுரை சொன்னான்னு சொல்றேன். அதான் அண்ணாதுரை தான் சொல்றேன். அண்ணாதுரை வந்து அன்னைக்கு வந்து பக்தவச்சலுடைய அரசு 2வது நம்ம வந்து தனி தமிழ்நாடு கேட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அதனால அந்த தனி தமிழ்நாடு கேட்கறதுனால இதனால தான் தனி தமிழ்நாடு கேட்குறோமோங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடக்கூடாதுங்கிறதுனால மாணவர்கள் எடுத்ததை நாங்க திரும்ப கைப்பற்றிட்டாங்க. நாங்கெல்லாம் மாணவராக இருக்கும்போது தான் பண்ணணும். நாங்க பண்ணதை அவங்க தலைமை ஏற்று நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். திராவிட முன்னேற்ற கழகம். ஐயா, நான் சொன்னதுக்கு அவர் சொன்னதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அதாவது அவங்க ஹிந்தி எதிர்ப்பு பண்றாங்க, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? அவங்க நேர்மையா தானே பண்றாங்க சார். இந்தி எதிர்ப்புக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அண்ணாதுரை சொல்லிட்டாரு. எப்ப சொன்ன? அண்ணாதுரை எப்ப சொன்னாரு? வரலாற்றுல வந்து கடைசி காலகட்டங்களில் அவர் கைவிட்டாரு. அண்ணாதுரை கைவிட்டு நீதிமன்றத்தில் அபிடவிட் போட்டவங்க சார் இவங்க. பாருக்கண்ணே, நாங்க வந்து
இந்திய வந்து வேண்டான்னு சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு என்ன பண்ணாங்க, தமிழ் வந்து இணைப்பு மொழியா ஆங்கிலம் இருக்கும். சரி. அதுவரை வந்து நாங்க இந்திய கொண்டுட்டு வரமாட்டோம்னு அவங்க அது உறுதி எப்போ? குடுத்தாங்க. அவங்க உறுதி ஐயா குடுத்ததுனால 48 போராட்டம் 49ல அது வந்ததுங்க ஐயா. திரும்பவும் 56 ஆரம்பிச்சு 57ல வந்ததுங்க. அவங்க இதெல்லாம் சும்மா விட்டானுங்க. எங்களுக்கு 65ல வந்து அவங்க உறுதி குடுத்தாங்க கண்ணு. 65ல உறுதி குடுத்ததுனால நாங்க அத வந்து அந்த நேரத்துல அபிடவிட்ட நாங்க வாபஸ் வாங்கி போட்டோம் கண்ணு. 65ல போட்டோம். 65க்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து எனக்கும் தெரியாது. அதெல்லாம் சும்மா நானு அப்ப கலந்துக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன்னெல்லாம் சொல்லையில 35லயே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு. அப்ப பெரியாரே கலந்திருக்காரு 35ல. 1935ல. ஆகையினால இதெல்லாம் வந்து காலத்தின் கோலங்கிற மாரி காலத்துக்கு தகுந்த மாரி சில விஷயங்கள் மாறித்தான் வரும். அத வச்சுட்டு தொங்கிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறுறதுக்கு தகுந்த மாரி அவரே சொன்னாரு, அண்ணாவே அண்ணா 65ல சொன்னாருனாக்க, இன்னைக்கு காலகட்டம் என்ன? இன்னைக்கு 2025. ஆகையினால இன்னைக்கு இருக்க சூழ்நிலை என்ன? இன்றைக்கு மக்களினுடைய வாழ்வாதாரம் என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும். அன்றைக்கு வந்து தமிழகத்தில மொத்தமே 3, 4 கோடி பேர் வாழ்ந்த காலம் அது. இன்றைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 10 கோடிக்கு மேல நெருக்கி இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த எவ்வளோ மக்கள் தொகை வாழ்றோம். இந்த மக்கள்ல எவ்வளோ பேர் ஏழை எளிய மக்களா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரசு கல்விக்கூடங்கள்ல மும்மொழி திட்டத்த கொண்டு வந்தோம்னா, படிக்கிறதுக்கு கல்வி சுமை ஜாஸ்தியாகும் அந்த குழந்தைகளுக்கு. அதனால இது ஆங்கிலம் இருந்தா உலகம் பூரா அவங்களால போய்க்கிற முடியும். அதனால தமிழும், ஆங்கிலமும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுடைய கொள்கை. அத இவங்க மறுக்கிறாங்க. இங்க ஏழை எளிய வீட்டு குழந்தைகள தான் நம்ம இந்த திட்டத்துல வச்சிருக்கோம். அவங்க படிக்கிறாங்க புள்ளைக. வசதி படைச்சவன் அவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல போறான். அதே மாரி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறான். அங்க மும்மொழி கொள்கை இருக்கு. அவன் தாராளமா ஜப்பான் எடுக்கிறான். ஜ வெ வெ ப ப இத வேணா ஹிந்தி எடுக்கிறான். திமுக ஏதோ காரங்களே நடத்தும். ஹிந்தி பள்ளிகள் நடத்துறாங்க. நடத்தும்போது திமுக அரசு ஹிந்தியை அனுமதிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. நாங்க இந்தி பள்ளிக்கூடம் நடத்துறோங்கிறது முட்டாள்தனமான செயலு. இங்க பாரு. எல்லாரும் நடத்திட்டு தானுங்க. இருங்க கண்ணு. சிபிஎஸ்இ ஸ்கூல். ஆ. சிபிஎஸ்இ ஸ்கூல் யாருடைய பெர்மிஷன்? கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலு? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தலாமே. மெ மூன்றாவது மொழி இங்க எங்க இங்க இதுல பாரு கிடையாதுன்னு சொல்லலாமே. இங்க பாரு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து மாநில அரசினுடைய கண்ட்ரோல். புரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க. அதான் சிபிஎஸ்இ வந்து ஒன்றிய அரசினுடைய அதாவது கண்ட்ரோல். நீங்க வந்து மாநில அரசு கல்விக் கொள்கையில வந்து நாங்க பள்ளிக்கூடம் நடத்த போறோம். நீங்க பர்மிஷன் கேட்ட உடனே அத அவங்க ரெட்டிங்ல அடிச்சுட்டு நீ வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல ஸ்கூல் நடத்துன்னு பர்மிஷன் குடுத்தாங்களா? அவங்க சிபிஎஸ்இ கேட்டதுனால தான் சிபிஎஸ்இ குடுத்தாங்க. அது அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ அடாப்ட் பண்றோம்னால அடாப்ட் பண்ணாங்க. ம். அது இங்க பாருங்க சிபிஎஸ்இ அதாவது ஸ்கூல். உங்களுக்கு விக்கிறதுக்கு சார் ஹிந்தி இங்க வேணும். பாருங்க. நீங்க ஏன் ஹிந்தி நொந்தின்னுட்டு இருக்கீங்க? ஆ. ஹிந்தியும் இல்ல, மந்தியும் இல்ல. 3 மும்மொழி கொள்கை தான் அதுல. ம். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி நாட் கம்பல்சரி. புரிஞ்சுக்கோங்க. ஆ. அதுல ஹிந்தி ஒண்ணும் கம்பல்சரி கிடையாது. 3வது மொழி 3 மொழி படிக்கணும். அவ்வளவுதான். ஆ. அதுல எந்த விருப்பப்பட்டாலும் எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா உங்க ஆனா தாய்மொழியான தெலுங்கு உட்பட ஹிந்தி கொண்டு எல்லாமே இருக்கு கத்துக்கலாம். இருக்கு. அதான் நான் தான் சொல்றேனே. எந்த மொழி வேணாலும் தமிழகத்துல இருக்கிற ஏன் நீங்க மொழிகள் தெலுங்கு மட்டும் இல்ல. நடத்தலையா? இந்திய போட்டு இந்தியால இருக்க மொழிகள் மட்டும் இல்ல. உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய மொழிகளை எந்த மொழி வேணாலும் பிரெஞ்சு எது? எடுத்து நிறைய பேர் படிக்கிறான். ஜப்பானீஸ் எடுத்து படிக்கிறான் 3வது மொழியா. ஆகையினால அது ஒண்ணும் கம்பல் கிடையாது. நீங்க வந்து எங்களை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி படிக்கிறான். சிபிஎஸ்இ கேந்திர வித்யாலயா கம்பல்சரி. ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கேந்திர வித்யாலயா இருக்கு இல்லையா? அதுல கம்பல்சரியா ஹிந்தி படிக்கணும். அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்டும் படிக்கணும். சரி. 2 மொழி வச்சிருக்கான். சான்ஸ்கிரிட் இருக்கு, ஹிந்தி இருக்கு. சரி ஐயா என்னதான் சொல்ல வராருங்க? என்ன கத்திரிக்காய்க்கு கருவாடு அவருடைய இருக்குன்னு கருத்தை சொல்லியிருக்கேன். கேட்டு வந்தேன். இல்ல சார், இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் எங்களுடைய பள்ளிகள் அந்த மாதிரி ஹிந்தி சொல்லி கொடுக்கறதுன்ற மாதிரி மறுக்கலாம் சொல்றாங்க. இது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது கேள்வி எனக்கு இருக்கதான் செய்யுது. அவங்க ஹிந்தி கத்துக் கொடுக்குறாங்களா இல்லையான்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் இவங்க பிழைக்கிறதுக்கு எது வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ தமிழ் தலைவர் கலைஞர் கருணாநிதி இருக்கார்ல, நம்மளாம் தமிழ்னா உயிர் முத்தமிழ் அறிஞர் அது இதுன்னு சொன்னார்ல. என் பேரன் ஹிந்தியில் பேசும்போது என் கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்ததுன்னு சொன்னார்ல. எப்படி எங்களுக்கு தெரியாமல் உன் பேரன் ஹிந்தி கற்றுக்கணும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. சார் இவங்களுக்குங்க பிராமண எதிர்ப்பு பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு பிராமண பொண்ணு வேணும். புரிஞ்சுதா? இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிராமின் வேணும். இவங்களுக்கு ஆடிட்டு பிராமின் வேணும். இவங்க வக்கீல் பிராமின் வேணும். எல்லாத்துக்கும் பிராமின் வேணும். ஆனால் பிராமண எதிர்ப்புவாங்க. இவங்க பிழைக்கிறதுக்கு ஹிந்தி வேணும். இவங்க கற்றுக்கிறதுக்கு ஹிந்தி வேணும். நான் வந்து இந்தியை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வாங்கலாம்னு சொல்லவே இல்லை. ஏற்கனவே இருக்கிற 2 மொழி கொள்கையே இங்கே நாசமாக கிடக்கு. தமிழ் பேச தெரியாத ஒரு சமூகம் இன்றைக்கி வந்து எழுந்து வந்து நிற்கிறான். தமிழில் ஒன்றுமே தெரில அவனுக்கு. ஒன்று இங்கிலீஷு இல்லை ஹிந்தியில் வந்து படிக்கிற சமூகம் தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. இதுக்கு காரணமே நீங்கள் தான்றேன். தமிழ்னு பேசி தமிழை அழிச்சது தான் உங்கள் வேலை. பள்ளிக்கூடம் அரசு பள்ளி நீங்கள் தமிழை கற்றுங்கன்னு அரசு பள்ளியை நாசமாக்கி எல்லா பசங்களையும் ப்ரைவேட் ஸ்கூல் பக்கம் அனுப்பி விட்டது நீங்கள் தான்.
அதால் உங்களுக்கு வந்து இது வந்து பிழைப்பு தான். நீங்கள் வந்து இன்றைக்கு உண்மையிலுமே நீங்கள் வந்து இந்த மொழிக்காகலாம் பேசவே இல்லை. இங்கே தமிழ்னா இங்கே ஒரு இழிச்சவாய கூட்டம் நாங்களாம் ஓடுறோம்ல, தமிழ்னு இங்கே ஒரு ஜனங்க ஓடுதில்ல, அதை பயன்படுத்தி அதை வியாபாரமாக்கி அதை அரசியலாக்குற புத்தி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. ஆனா ஹிந்தி வந்துட்டா இங்க தமிழ் பண்பாடு அழிஞ்சு போயிடும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக இந்த நிலத்தை ஹிந்தியிட்ட இருந்து எதிர்த்து காப்பாத்துற திராவிடம் தானே, திமுக தானே, அவங்க தானே. அப்ப எப்படிங்க இப்ப தமிழே தெரியாத ஒரு சமூகம் வந்திருக்கு? நீங்க பல பேர் நீங்க தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்கிறான பசங்க, குழந்தை பசங்க, எப்படி அது? அதுக்கு என்ன காரணம் சொல்ல வரீங்க? அரசுக்கு தெரியாம பேசிட்டேனா? நான் என்ன சொல்றேன், நீ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளை ஒழுங்கா சீரா நடத்தினா எல்லாரும் அரசு பள்ளியை நோக்கி போவான். நீ அரசு பள்ளியை வந்து அதை வந்து நசுக்கி கடாசிட்ட, அதனால தான் எல்லாரும் இந்த பக்கம் போறான்ற. நீங்கள் மறைமுகமாக இந்த கல்வி விற்கிறான்ல, கல்வி வர்த்தகர்கள் விற்கிறான்னு கூட கோச்சிப்பாங்க, கல்வி வர்த்தகர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசு தான் இது. நிறைய வச்சிருக்காரு உங்களுடைய பதில். அதாவது போற போக்குல எதை வேணாலும் பேசலாம். உங்களுடைய அரசியலுக்கு ஹிந்தி எதிர்க்கிறீங்க, ஆனா உங்களுடைய வியாபாரத்துக்காக இந்திய அனுமதிக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அவர் தான் சொன்னது. கண்ணா இங்க பாருங்க சார், தயாநிதி மாறன் பேசும்போது கண்ணில் தண்ணி வந்ததுன்னு சொன்னாரா இல்லையா சார்? இங்க பாருங்க எப்படி சார் கண்ணில் தண்ணி வந்துருக்கணும்? பாரு, ஒன்றிய அரசுனுடைய பள்ளிக்கூடம் தான் சிபிஎஸ்சி ஸ்கூலு. என்னுடைய பேத்தி சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறான். அவ அங்க ஹிந்தியும் படிக்கிறா, சான்ஸ்கிரிட். ஒன்றிய அரசு பள்ளிக்கூடம் எதுங்க? எதுங்க? கேந்திரா வித்யாலயா, வனவாணி, இந்த மாதிரி ஸ்கூல் தாங்க ஒன்றிய அரசு. மிச்ச பிரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் யாருதுங்க? பிரைவேட் ஓனர்ஸ் நடத்துறதுல கம்பல்சரி ஹிந்தி கிடையாது. நான் திரும்ப அது கேந்திர வித்யாலயா இல்ல, நான் சொல்றதுக்கு ஒன்றிய அரசனுடைய கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல வந்து கம்பல்சரி ஹிந்தி, சான்ஸ்கிரிட், சரியா? ஆனா அதே வேளையில தனியார் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ல அவங்களுக்கு வந்து தமிழும் இங்கிலீஷும் வேணும். ஆனா தமிழை வந்து அவங்க என்ன பண்றாங்க, விருப்ப பாடமா வைக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, தமிழை விருப்ப பாடம். தமிழ்நாட்டுல தமிழை விருப்ப பாடமா? சிபிஎஸ்சி போர்டு இட் இஸ் நாட் கம்பல்சரியா? கம்பல்சரி கிடையாது, பாத்துங்க. ஆனா அரசு பள்ளியில தமிழ் கம்பல்சரி. புரிஞ்சுக்கோங்க, தமிழ் கம்பல்சரி. எஸ்எஸ்எல்சி வரையும் தமிழ்ல படிச்சாதான் சரி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடம் தமிழ் கம்பல்சரின்னு போடணுமா இல்லையா? போட இயலாது. ஒரு தமிழ் மகன் ஆட்சிக்கு வராங்க, ஒரு தமிழ் மகன் ஆட்சிக்கு வரட்டும். ஏய், இங்க தமிழ்ல வந்து இங்க வந்து கம்பல்சரின்னு வைனா ஸ்கூல் வெயி எல்லாம் எடுத்துட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? அதுக்காக நவோதயா பள்ளிகளை வந்து அவங்க அனுமதிக்கல. கேந்திர வித்யாலயா மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்குது, நவோதயா இல்ல. நான் கேந்திரா வித்யாலயாவா, அது என்ன, அது நமிதா ஸ்கூலா, நயன்தாரா ஸ்கூலாலாம் நான் கேட்கல. எனக்கு தேவை பள்ளி தமிழகத்தில் தமிழை கற்காத ஒரு கூட்டம் இருக்கக்கூடாது. என் ஊருக்கு வந்தீங்கன்னா நீ கம்பல்சரி நீ என்ன வேணாலும் கற்றுக்கோ, தமிழை முதல்ல கற்றுக்கோ அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டுக்காரனாக தான் நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம வந்து மத்திய அமைச்சர்கள் ஒரு 16 ஆண்டுகள் கிட்ட அங்கே வகிச்சோம். அதற்கு பிறகு இப்பவும் வந்து மாநில அரசுல வலுவா இருக்கிறோம். ஆனா ஒரு முறை கூட நாம வந்து அதை சரி செய்யலையே. இந்த மத்திய அரசு பள்ளிகள்ல ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கணும், ஆங்கிலமும் தாய்மொழி தமிழும் தான் இருக்கணும், வட்டார மொழி தான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து அதை வந்து 3வது மொழி இல்லாத கொள்கையோட வச்சு நாம் அந்த பள்ளிகளை கொண்டு வர்றதுக்காக வந்துட்டு செயலாற்ற மட்டும் தான் விட்டோம். இதுவரை யாருமே அரசு பள்ளிகள்ல அவங்க இம்போஸ் பண்ணல கண்ணு. இப்பதான் முதல், இப்ப இவங்க வந்து 10 இவர் மாத்துறத நம்ம என்னமோ அரசு பள்ளியில 3வது மொழியா இந்திய கொண்டாடுறதுக்கு நம்ம என்னமோ சொல்ற மாதிரியும் இவரு பேசுறாரு. ஆமா, உண்மைதாங்க. நான் ஏங்க அது மத்திய அரசு பாலிச்சார, நான் மத்திய அரசு கூட தென்னிந்தியாவில் உள்ள மொழிகளை கற்றுக்கலாம் தான் சொல்கிறாங்க. ஹிந்தி இஸ் நாட் கம்பல்சரி. தென்னிந்தியாவில் ஒரு 5-6 மொழி இருக்குது, அதெல்லாம் அவங்க சொல்லிவிட்டு இதில் நீங்கள் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா ஒரு தெலுங்கு ஊர் இல்லையா, தெலுங்குகிட்ட கேட்குறேன்னு வச்சுங்க, நீங்கள் ஆந்திராவில் போய் ஒரு எம்ஓவி போட்டுக்கின்னு அங்கேருந்து நீங்கள் அந்த மொழியை வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நான் அதுக்குள்ளேயே போகலை. ஏற்கனவே இருக்கிற இந்த இருமொழி கொள்கையை இங்கே நாசமாக்கிட்டீங்க. தமிழே தெரியல ஒருத்தனுக்கு. சார் நீங்கள் அண்மையில் பார்த்துருக்கீங்க, கர்நாடகாவிலேருந்து ஒரு அமைச்சர், முதலமைச்சரோட வாரிசு, துணை முதலமைச்சரோட வாரிசு பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. அந்த 60%மோ 70%மோ கர்நாடகாவில் போர்டுகளில் கர்நாடகம் இருக்கணும் நாங்கள் சட்டம் போட்டாங்க, அதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் தரல. பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு, நீங்கள் ஒப்புதல் தரலன்னா தனி கர்நாடகா பிரிய நேரிடும். இங்கே தமிழில் போர்டு வைக்க அவங்க ஆர்டர் போடுவாங்களாம். அதை விட கேவலம், தமிழில் சினிமாவுக்கு பேர் வச்சிங்கன்னா கொஞ்சம் விலக்கு தரங்க வரி. இது எவ்வளோ கேவலம்? இது
செருப்பு கொண்டு அடிக்கிறதுல என் ஊர்ல படம் எடுக்கிற இல்ல தமிழ்ல ஊக்குவிப்பதற்காகத்தானே அந்த தமிழ்ல வந்து ஒரு படத்துடைய பேர் சார். அவனுக்கு எப்படி அந்த நினைப்பு வருது? தமிழ்நாட்டுல வந்து படம் ரிலீஸ் பண்றான், தமிழ்ல பேர் வைக்காம ஏதோ கண்ணாமண்ணான்னு பேர் வச்சுன்ற நினைப்பு எப்படி சார் வருது அவனுக்கு? இப்போ டிராகன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த படத்துடைய பேரே பாத்தீங்கன்னா டிராகன்ங்கிறது ஒரு ஆங்கில சொல்லு, அதனுடைய மூலம் பாத்தீங்கன்னா அது சீன சொல். முதல்ல தமிழ் சொல்லே கிடையாது. ஆனா இப்பவும் அந்த வரி விலக்குக்காக ஆசைப்படாம அந்த மாதிரியான ஆங்கில பேர்ல படம் வந்துட்டு தான் இருக்கு. நாம கொண்டு வந்த எல்லா திட்டமும் வந்து பயனற்று தானே போச்சு. இன்னைக்கு தமிழ் படங்களுக்கு தமிழ் பெயர்கள் இல்ல. கண்ணே, அதெல்லாம் வந்து கமர்ஷியலாக அவங்க தொழில் ரீதியாக கமர்ஷியலாக பண்ணக்கூடியது. அதில் எல்லாம் வந்து ஒரு அரசு தலையிட்டு இருந்தா இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு இந்த அப்ப ஏன் சட்டம் போடுறீங்க? திரைப்படங்கள் இன்றைக்கு வெளியாகி வெற்றிகரமாக ஓடுனா அதனால நமக்கு எவ்வளோ வரி மூலமா பணம் கிடைக்குது தமிழகத்துக்கு. சார் சோறு வேணும் தான், வயிற்றுல ஏதாவது ஃபில் பண்ணணும் தான், எதோ ஒன்றாலும் சாப்பிட்டு. இதெல்லாம் இங்கே பாரு, அவன் ஒரு 500 கோடியை முதலீடு பண்ணி ஒருத்தன் திரைப்படம் எடுக்கிறான்னா அவன் 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்து முதலீடு பண்ணி தொழில் பண்ணுறான். அவன் வந்து நஷ்டம் அடைகிறதுக்காக வருவான் சார். நமக்குன்னு ஒரு பாலிசி, என்ன பாலிசி? கத்திரிக்காய் புடலங்காய் வேண்டி இருக்கு. அதான் தெலுங்கார அப்படிதான் பேசுவீங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு அரசு பள்ளிகள்ல கம்பல்சரி தமிழ் அண்டு ஆங்கிலம். ஆங்கிலம் இணைப்பு மொழி, தமிழ் தான் தாய்மொழி, முதல் மொழி. இதுக்கு தான் நாங்க பாடுறோம். என்ன பேசுறோம்? அதான் தமிழ் தான் வேணும்னு சொல்றோம். இதுல என்ன தப்பு? கிடையாது. அது இங்க பாரு, இங்க பாரு, பழைய தமிழ்ல பேர் வச்சாக்க நாங்க வந்து வரி விலக்கு மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு அமௌண்டே ஒதுக்கி இருக்காங்க, இவ்வளவு அமௌண்ட் தரோம்னு சொல்லி. அதை அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல தமிழ்ல பேசினா ஃபைன் சார். ஒன்லி வி ஷுட் டாக் இன் இங்கிலீஷ். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான குற்றச்சாட்டுங்க. நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதாவது நாங்க நடத்துற ஸ்கூல்னா எதுங்க? நாங்க நடத்துற ஸ்கூல் எந்த ஸ்கூல்? பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே சொல்றீங்களா? பிரைவேட் ஸ்கூல்ல இப்ப ஏன் எங்க ஸ்கூல் சன்ஷைன்ல சொல்றேன்? எது சன்ஷைன்ங்கிறது ஒரு ஸ்கூல் தாங்க இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 12,000 பெரும்பாலான பள்ளிக்கூடத்துல இல்லாங்க. பாருங்க, இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தமிழை முதல்ல பள்ளியில கல்வி கற்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரன் தான் இங்க வந்து பள்ளி கதெல்லாம் பேசாதீங்க. என்ன பழைய கதை பேசாதீங்க, புது கதை பேசுங்க. நாங்க 56ல தம்பி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தமிழ் விருப்ப பாடமா எடுத்து அவன் படிக்கல சார். ஒரு தமிழ், ஆனா தமிழ்நாட்டுல வேலைக்கு வரல. புரிஞ்சுக்கோ, ஸ்கூலுக்கு போகுது சார். அந்த ஸ்கூல்ல நீ தமிழ்ல பேசக்கூடாதுன்னு போட்டு பேசினா ஃபைன் போடுறாங்க சார். இது எப்படி சார் அரசு அனுமதிக்கும்? சொல்லுங்க. அரசு இதுல போய் கர்நாடகால போயிட்டு புள்ளிங்க கர்நாடகால பேசினா வாயை உடைச்சிருன்னு சொல்ல முடியுமா சார்? உங்க அரசோட வாயை உடைச்சிருவாங்க. என்ன கவர்மெண்ட்? அதெல்லாம் சும்மா இந்த கதையெல்லாம் இங்க விடாதீங்க. நாங்க ஏற்கனவே கதை விட்டுட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். தம்பி, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல, ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அவங்க என்ன இதுல லாங்குவேஜ்ல பேசணும்னு சொல்றாங்களோ அந்த லாங்குவேஜ்ல தான் பேச இயலும். அது ஒரு மொழி திணிப்பு தானே. இப்ப நாம இங்க பாருங்க, அது அந்த பெற்றோர்கள் முடிவு பண்ண வேண்டியது. அந்த குழந்தை பெற்றோர் சொல்றானா போய் என் குழந்தைய வந்து ஸ்கூல்ல தமிழ்ல பேச விடாதீங்க. ஏங்க, அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க சொன்னது யாருங்க? நாங்களா போய் சேர்க்கிறோம்? அரசு தானே சேர்க்குதா? யார் கொண்டு சேர்க்கிறா? இதுக்கு என்ன என்ன பெற்றோர்கள் அவங்க கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. என் பிள்ளைக்கு தமிழ் வேண்டாம், என் பிள்ளை ஹிந்தி படிக்கட்டும், பிரெஞ்சு படிக்கட்டும், சொல்றேன் வேற மொழி படிக்கட்டும். ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்விம்மிங் பூல்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. என்னை கேட்டால் எத்தனை ஸ்கூல்ல சேர்த்து நீ கவர்மெண்ட் சொல்லிச்சு அந்த ஸ்கூல்ல போய் சேருங்க, நான்லாம் அதை கண்டுக்க மாட்டேன், நான்லாம் எஃப்ஐஆர் போட மாட்டேன் சொல்லுவீங்களா? ஏங்க, அவன் 3 நாளாக கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கான். அங்கங்கே அட்மிஷன் கிடைக்காம இந்த சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு லோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து என்னமோ இங்கே வந்து நாங்கள் அரசு பள்ளியை ஒழுங்காக நடத்துகிறோம். எங்கள்கிட்ட அதிகமான மக்கள் தொகை கொண்ட அரசு பள்ளி எப்படி நம்ம ஒழுங்காக நடத்துகிறாங்க? இப்போ இந்த கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு வந்து எங்கள் செப்ளான் இருக்குல்ல, அதுலேருந்து வந்து ஆதிராவிட நல பள்ளிகளை வந்து அந்த உள்கட்டமைப்பை சரி பண்ணதுக்கு 120 கோடி ரூபா ஒதுக்குனாங்க சார். எவ்வளோ? மத்திய அரசுல இருந்து. ஆமாம், 120 செப்ளான் எங்களோட எங்கள் பட்ஜெட், தனி பட்ஜெட்டில் அரசு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு 118 கோடி திருப்பி அமைச்சாங்க. தெரியுதா இவங்களோட கல்வியை எப்படி இவங்க வந்து கண்ணுங்கருத்துமாக பார்க்குறாங்கன்னு பேசுகிறாங்க. பட்டியல் சமூக மக்களுடைய கல்வியை ஏன் சரியா வந்து உபயோகிக்கல, பயன்படுத்தலன்னு கேட்குறேன். அது வந்து இவர் நீண்ட நாளாக சொல்லிட்டு இருக்காரு. அது என்னங்கிறத நான் வந்து அரசுல கேட்டு தான் பதில் சொல்ல இயலும். என்ன காரணத்தினால செலவு திரும்ப ரிட்டர்ன் ஆச்சு பணங்கிறது தெரியணும் இல்லையா? அதனால தெரிஞ்சுட்டு அடுத்த எபிசோட்ல நான் சொல்றேன்.